இன்றைக்கி திணை தோசை பண்ண போகிறோம். திணை வந்து இப்போது ஒரு 200 கிராம்ஸ் ஆழாக்கில் இது 100 கிராம்ஸ் திணை இதை எடுத்துக்கிறோம். அதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் துவரம்பருப்பு அது இப்போ 100 இது எடுத்துட்டோம்னா திணை எடுத்துட்டோம்னா அது ஒரு 50 கிராம்ஸ் அது மாதிரி எடுத்துட்டு அதையும் அதில் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 மிளகா போட்டு நல்லா களைஞ்சிட்டு அதை ஊற வச்சிடணும். ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம இதை அரைச்சிடணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அதுக்கப்புறம் தவாவில் வந்து இந்த மாதிரி தோசை தவாவில் மெலிசாக அப்படியே போட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதை எடுத்துடலாம். இது லைக் அடை மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட்டு. இது கூட நீங்கள் எதை ஒன்றா தொட்டு சாப்பிட்லாம். வெல்லம் சாப்பிட்லாம், அப்புறம் மிளகாப்பொடி, சாம்பார், வெண்ணெய், நெய் எது ஒன்றா சாப்பிட்லாம். ஸோ அடைக்கு எப்படி நீங்கள் சாப்பிட்றீங்களோ அவியல் கூட தொட்டு சாப்பிட்லாம்.